தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவில் முக்கியமான ஒருவராக இருப்பவர் தான் நம்ம சூர்யா. இவர் நடிப்பில் அடுத்ததாக வெளியிருக்கும் திரைப்படம் ரெட்ரோ. இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்கியிருக்கிறாங்க. இந்த படம் முழுவதுமே முடிஞ்சிருச்சு. பூஜா ஹெக்டே இதில் கதாநாயகியை நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டீசர் கூட சமீபத்தில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தை தொடர்ந்து சூர்யா கமிட்டாக இருக்கிற சூர்யா 45 படத்தை ஆர்ஜே பாலாஜி இயக்கி வர்றாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்தில் திரிஷா பல ஆண்டுகளுக்கு அப்புறமா சூர்யா கூட ஜோடியாக நடிக்கிறாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வர நிலையில் இந்த படத்தில் வில்லனாக நடிப்பவரை குறித்து ஒரு லேட்டஸ்டான ஒரு சூப்பரான தகவல் வெளிவந்திருக்குது. இந்த படத்தில் வில்லனாக இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி யாரை போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வில்லனாக அவரே நடிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சூர்யா இந்த படத்தில் வக்கீலுங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அவர் ஜெய்பீம் திரைப்படத்தில் ஒரு வக்கீலாக சூப்பராகவே தன்னோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வாதாடுற வக்கீல் கதாபாத்திரத்தை தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி நடித்து வராராமா. தகவலை பிரபல நடிகரும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜேவாகவும் காமெடி நடிகராகவும் இயக்குனராகவும் நம்ம பார்த்துட்டோம். வில்லன் கதாபாத்திரத்தில் அவருடைய அளவு எந்த அளவுக்கு பேசப்பட போகுது அந்த கதாபாத்திரங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை ஆர்ஜே பாலாஜி வில்லன் கதாபாத்திரம் நடித்தா அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.